போகக்கூடாதுன்னு தடுப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அதனால் நான் நம்மளுடைய பாரம்பரிய பாதை என்னவோ எல்லா மக்களும் நம்மளுடைய பண்டைய காலம் தொட்டு கீழேருந்து எந்த பாதையில் போகிறாங்களோ அந்த பாதையில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு விஸ்வநாதரை கும்பிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒற்றுமைன்னு. நேற்றைக்கு முன்தினம்தான் காசி தமிழ் சங்கமம் தொடங்க விழா 3வது முறை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2022 காசி தமிழ் சங்கம் தொடங்கி வச்சார். தொடங்கி வச்சு இந்த 3வது வருஷம் நேற்றைக்கு மரியாதைக்குரிய யூபி முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த நிகழ்ச்சி. அது முடிச்சுட்டு நான் இங்கே தான் நேராக இங்கே வந்திருக்கிறேன். காசி விஸ்வநாதரை தரிசித்து விட்டு மேலே போய் காசி விஸ்வநாதர், அதே மாதிரி காசி விசாலாட்சி இங்கே இருக்கிறது. காசிக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் எவ்வளோ ஒரு ஒற்றுமை பாருங்கள். அதே மாதிரி காசிக்கும் தென்காசிக்கும் உள்ள ஒற்றுமை, காசிக்கும் சிவகாசிக்கும் உள்ள ஒற்றுமை, காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும். ஏன்னா வாழ்நாளில் என்றைக்காவது ஒரு நாள் இங்கே இருக்கிறவங்க காசிக்கு போகணுன்ற ஒரு லட்சியமாக இருக்கிறாங்க. அதே போல் வட இந்தியாவில் இருக்கிறவங்க ராமேஸ்வரத்துக்கு வரணும் அப்படின்றது அவர்கள் ஒரு லட்சியமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இரு மாநிலங்களுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு பிணைப்பாக இந்த காசி தமிழ் சங்கம் இருக்கிறது. மேலே போய் காசி விஸ்வநாதரை தரிசித்து விட்டு வந்திருக்கிறோம். மேலே நீங்கள் கேட்டீங்க அங்கே என்ன பார்த்தீங்கன்ட்டு. ஒரு இந்து அறநிலைத்துறை கோயில்களை விட்டு வெளியில் வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது. இந்து அறநிலைத்துறை அவர்கள் பாருங்கள், இங்கே அந்த பராமரிப்பு என்பது ரொம்ப ஜீரோ. ஒரு பராமரிப்புமே இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் குப்பை கூலங்கள், சரியான பாதை இல்லை. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் கிடையாது. பக்தர்கள் போவதற்கான வழியையும் சரியாக பராமரிக்காமல் இருக்கிறாங்க. அதே போல் அங்கே நம்ம வழக்கமாக வேல் கொண்டுகிட்டு வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க. அதை கூட முறையாக பண்ணுவதில்லை என்று நம்ம மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஆகையால் இந்து அறநிலைத்துறை உடனடியாக இதை பராமரிப்பில் ஈடுபட வேண்டும். பக்தர்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் பக்தர்கள் மேலே போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்கான வழிவகை செய்ய வேண்டும். இல்லைன்னா அவர்கள் கோயிலை விட்டு வெளியில் வர்றதா சிறப்பு. நன்றி அண்ணா.